திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திருச்சிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்த்துவதற்காக, மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உரை தொடங்கவிருக்கிறது. அவர் உடன் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள்லாம் வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. திருச்சிக்கு அவர் உள்ள வந்த உடனேயே, விமான நிலையத்துக்கு வந்த உடனேயே அவருக்கு மதிமுகவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே வந்து அவரை சந்தித்து வரவேற்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. அது மேலும் பல அரசியல் நகர்வுகளை நோக்கி இட்டு செல்ல போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மேடையில் என்ன பேச போகிறார் விஜய் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் அதிகமாக எழுந்திருக்கிறது. ஒரு முதலமைச்சராக மக்களை சந்தித்து பேசுவதற்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் ஓட்டு போடுங்க, காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, அன்று இருந்த ஆட்சியினுடைய அவலங்கள் என்ன, அப்போ இருந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மாதிரியான குறை சொல்கிறதுலேருந்து, இதிலேயே தான் அவருடைய ஸ்பீச்சுங்கிறது வழக்கமானதாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் வழக்கமாக அவர் எப்பயுமே ஒரு 10லிருந்து 15 நிமிடங்கள் தான் பேசுவார். இப்போ அதை தாண்டி பேச போகிறாரா? அதே அளவுக்கு தான் பேச போகிறாரா? என்னென்ன விஷயங்களை சொல்ல போகிறார்? கடந்த 20 நாட்களில் தன்னுடைய ஆட்சியில் தான் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்னென்ன விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம், என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம், ஏற்கனவே எழுந்திருக்கக்கூடிய சில விமர்சனங்களுக்கான பதில்களை கொடுப்பாரா? டெல்லி போயிட்டு வந்தது பற்றின விஷயங்களை பேசுவாரா? பிரதமரை சந்தித்து என்னென்ன கோரிக்கைகள் வச்சாருங்கிறத பேசுவாரா? ராகுல் காந்தியை ஏன் சந்திக்கலைன்னு கேள்வி எழுந்திருக்கே, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாரா? அந்த மாதிரி அரசியல் விளக்கங்களுக்கான இடமா, அல்லது அவருடைய பயணம், மக்களுடனான அவருடைய பயணம், எப்படி மக்களை அவர் நம்பினார், மக்கள் அவருக்கு வாக்களித்தாங்க, கடந்த 20 நாட்களாக என்ன வகையில் மக்கள் அவருக்கு ஆதரவை அளித்து வராங்க, இந்த மக்களுக்காக அவர் என்னென்ன செய்யக்கூடிய திட்டங்களை வைத்திருக்கிறாரு அப்படின்னு வெறும் மக்களுக்கும் அவருக்குமான ஒரு உரையாடலாகத்தான் இருக்குமா? தற்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மீதான விமர்சனங்களும் இந்த உரையில் இடம்பெறுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது, மற்றொரு எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரின்னு தொடர்ந்து தாவேக்கா சொல்லி வருகிறது. அப்போது அந்த எதிர்த்தரப்பு மீதான விமர்சனங்களும் இந்த உரையில் இருக்குமா? அல்லது இது ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டங்க, மக்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன், இங்கே நான் அரசியல் பேச போகிறதில்ல, நான் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக நடந்துக்க போகிறேன், மக்கள்கிட்ட என்னுடைய உரையாடல், என்னுடைய அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை விஜய் அவர்கள் எடுக்க போகிறாரா? என்ன செய்ய போகிறார் முதலமைச்சர், என்ன பேசுவார் இந்த மீட்டிங்கில் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். மணிகண்டன், எப்போ இந்த ஸ்பீச் தொடங்கும், அது பற்றி தகவல் இருக்கா? அதிகாரப்பூர்வமாக 4:15 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள்ல நிகழ்ச்சிக்கான, அதாவது முதலமைச்சர் வருகிறார், அவர் குறித்து பேசுவதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் தயாராக இருக்கிறார். முதலமைச்சரும் வருகை தந்துவிட்டார். அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். அந்த பேருந்துகளாக அவர் வர வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில வழிநெடுகளுமே திருச்சியில எப்போதும் போலவே, எப்படி இதுவரை இதற்கு முன்பாக கட்சித் தலைவராக 2 முறை வந்தபோது ஒரு உற்சாக வரவேற்பு இருந்ததோ, அதே போல ஒரு வரவேற்பை இந்த முறையும் பார்க்கின்றது. கூடுதலாக இந்த முறை முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவர் இந்த பிரச்சார வாகனத்துல கட்சி கொடிக்கு பதிலாக தேசிய கொடி இருக்கிறது. இதுதான் மாற்றம். கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு, மற்றபடி வரவேற்பு என்பது பொதுமக்களை பொறுத்தவரையில அதை காட்டிலும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த முறை சற்று கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சிங்கிறது அறிவிக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சரும் அந்த வென்யூக்கு வந்துட்டாரு, எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க. ஆனாலும் நிகழ்ச்சி தொடங்குவதில் ஒரு சின்ன தாமதம் இருக்கிறதா? என்ன காரணம்? இல்லை இது திட்டமிடப்பட்ட தாமதம்? குறிப்பாக நிகழ்ச்சி தொடங்கும் நேரம் என்பது 4:15 மணி என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நேரம். 4:15 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குவதாக தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4:15 அதிகபட்சம் 1.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி செல்வதற்கு தான் அந்த பயண திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு 7 மணிக்கு முன்னராக தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை சென்றடைவதுதான் பயண திட்டம். அந்த அடிப்படையில 4:15 மணிக்கு மிகாமல் இந்த கூட்டம் தொடங்கும் என கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகபட்சம் 5 நிமிடத்துல அந்த நிகழ்ச்சி, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சருடைய உரைக்கு முன்பாக
நிகழ்ச்சிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அனைத்து இருக்கைகளுமே நிரப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 5000 நபர்கள் தான் அனுமதி என தெரிவிக்கப்பட்டாலும் வெளியே இருக்கக்கூடிய மற்ற சிலரும் கூட கூட்டத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. QR கோடு இல்லாதவர்கள் கூட உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வெயிலின் காரணமாக வெளியே கூடாது மிகாமல் இந்த அண்டர்ஸ்டுட். இந்த நிகழ்ச்சி நிரல்ல 4-15 திட்டமிடப்பட்டிருக்கிறதா சொல்றீங்க. இப்போ வழக்கமாக முதலமைச்சர் வந்து அவர் கட்சி தலைவராக வந்தபோது இந்த மேடைக்கு வந்து அவர் மட்டும்தான் பேசுவார். அவருடைய ஸ்பீச்சுங்கிறது மட்டும்தான் இருக்கும் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற மாதிரியான நிகழ்ச்சியில். இன்னைக்கு மேடையில் வேற முக்கிய பிரமுகர்கள் யாராவது மேடையில் இருக்க போறாங்களா? மற்றவர்களுடைய உரையும் இருக்கிறதா அல்லது முதலமைச்சர் மட்டும்தான் பேசுவாரா? மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையில 2-3 இடங்கள்ல கட்சியுடைய பொதுச் செயலாளர், அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய தேர்தல் வேளாண்மை பொதுச் செயலாளர், அதாவது ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல அனைவரும் பேசியிருக்கின்றனர். மற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலுமே தமிழகத்திற்கு தலைவராக விஜய் மட்டும்தான் உரையாற்றி இருக்கிறார். ஒரு சில மேடைகளை தவிர்த்து இந்த மேடையை பொறுத்தவரையில வெற்றி பெற்றதற்கு பிறகு கட்சி நிர்வாகிகளிடையே பேசக்கூடிய மேடை என்பதால மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் குறுகிய நேரத்தில் மட்டுமே இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருப்பதால முதலமைச்சர் மட்டுமே பேசுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. மற்றபடி இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சிருக்கிறார். அவர் உள்ளிட்டோர் இந்த மேடையை பகிர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நினைவு பரிசுகளை வழங்குவதற்கு வழக்கமாக இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர், அவர்கள் நினைவு பரிசுகளை வழங்கி இந்த மேடையை பகிர்ந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ரைட். இப்போது மக்கள் அங்கே வந்து நிறைய குழுமி இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் QR கோட்லாம் கொடுத்து பாஸ் எல்லாம் கொடுத்து வந்திருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. அவங்கக்கிட்ட நீங்களும் கூட கலந்துரையாடி இருப்பீங்க. இந்த ஸ்பீச்சில் அவர் என்ன பேசுவார்னு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அஃப்கோர்ஸ் நன்றி சொல்ல போகிறார். அதை தாண்டி ஒரு அரசியல் பேச்சை எதிர்பார்க்கப்படுகிறதா, இல்லை ஆட்சி ரீதியாக என்ன செய்ய போகிறேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களா? அங்கே மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களா? பொறுத்தவரையில வரப்போகிறது. இடைத்தேர்தலுக்கு அறிவிப்புமா என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அதுவும் இல்லாமல் திருச்சி மக்களுக்கு முதலமைச்சர் நல்லது செய்வார். அந்த நல்லது என்னென்ன மாதிரியான திட்டங்களை செய்வார் என்பதை எங்களிடம் சொல்வார் என்று பெண்கள் சொல்வதை நம்மால சேர்க்க முடிகிறது. ஆண்கள், தொண்டர்கள், இளைஞர்களை பார்க்கும்போது அண்ணனை பார்க்க வேண்டும், அண்ணனாக பார்த்தவரை தற்போது முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. மற்றபடி தொடர்ந்து இந்த 15 நாட்கள்ல சிறப்பான முறையில ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். பல்வேறு இடங்கள்ல மதுக்கடைகளை மூடி இருக்கிறார் என்று பெண்கள் அந்த திட்டங்களுக்கெல்லாம் வரவேற்பு அளிப்பதை பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக அதே போல இந்த லாநாடு சம்பந்தமாக பொதுமக்களிடம் கேட்டபோது நிச்சயமாக அதையும் முதலமைச்சராக அவர் சரி செய்வார் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் பெண்கள். தொடர்ந்து தற்போது விழா பந்தல்ல கட்சியுடைய பாடல் ஒழிக்கப்பட துவங்கி இருக்கிறது. இன்னும் ஓரிரு மணித்துளிகள்ல அந்த நிகழ்வுகள் தொடங்கும் என எதிர்பார்க்கிறோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.